வீட்டிற்குள் சென்ற ஜோ டிவியை ஆன் செய்தபடி சாப்பிட உட்கார்ந்தாள். சாப்பிட்டு கொண்டே, நாம நேத்து பார்த்தது இந்த லேடியே இல்லையே, அந்த லேடி பார்க்கவே பயங்கரமாலாம் இருந்தாங்க, இவங்க நார்மலால இருக்காங்க, அப்போ நாம நேத்து பார்த்த லேடி யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்த ஜோ தன் தட்டு காலியாகி விட்டதை உணர்ந்தாள். அட, அதுக்குள்ள சாப்பிட்டோமா என நினைத்த ஜோ, நாம 2 வயதான சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி தட்டு காலியாச்சு? சரி, நாம தான் ஏதோ சிந்தனையில சாப்பிட்டுருப்போம் போல என நினைத்தபடி கை கழுவ எழுந்து சென்றாள். சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்த ஜோ டிவியை ஆஃப் செய்துவிட்டு டேனியுடன் விளையாட சென்றாள். ஆனால் டேனி தூங்கிக் கொண்டிருந்தது. ச, சோம்பேறி டேனி என கூறி அதை மெதுவாக அடித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள் ஜோ. சரி, நாம ரீனா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என நினைத்தவள் ரீனா என்ற மைனாவை கூண்டுக்குள்ளிருந்து வெளியே எடுத்து கொண்டாள். சோபாவில் உட்கார்ந்தபடி ரீனாவை மடியில் வைத்து கொண்டு அதனிடம் ஏதேதோ கேள்வி கேட்டு கொண்டிருந்தாள். ரீனாவும் அவளுக்கு பதில் கூறும் விதமாக குட்டிமா குட்டிமா என்று ஜோவின் செல்ல பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அவ்வாறு பேசிக்கொண்டிருந்த ரீனா திடீரென்று தன்னுடைய ரெக்கையை ஒருவாறு அடித்த விதமாக கீச் என கத்திக்கொண்டு ஜோவின் மடியிலிருந்து சிறிது நகர்ந்தது. ரீனா ஏன் இப்படி கத்திக்கிட்டே நகருது என யோசித்தபடி ஜோ அதை பார்த்து கொண்டிருந்தாள். அது மேலும் கீச் கீச் என கத்திக்கொண்டே அவள் மடியிலிருந்து நகர்ந்து கொண்டிருந்தது. ரீனா யாரையாச்சும் புதுசா பார்த்தாதான் இப்படி பயப்படும், ஆனா இந்த வீட்டில் நாம மட்டும் தானே இருக்கோம் என்று நினைத்தவள் புரியாமல் ரீனாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அது மேலும் மேலும் கத்திக்கொண்டே இருந்தது. ரீனா, ஏன் இப்படி பண்ற என ஜோ சற்று சத்தமாக கேட்டாள். அவளது சத்தமும் ரீனாவின் சத்தமும் சேர்ந்து கேட்டதால் தூங்கிக் கொண்டிருந்த டேனி எழுந்து கொண்டது. அது ஓடி ஜோவின் அருகில் வந்தது. இப்போது டேனியும் சேர்ந்து குரைக்க தொடங்கியது. ஜோ ஒன்றும் புரியாமல் டேனியையும் ரீனாவையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு டேனி எங்கே பார்த்து குரைத்து கொண்டிருக்கிறது என அதை நன்றாக கவனித்தாள். அது ஜோ உட்கார்ந்திருந்த இடத்திற்கு பின்புறத்தை பார்த்து குரைத்து கொண்டிருந்தது. சரி, நமக்கு பின்னாடி தான் எதையோ பார்த்து டேனி குரைக்குது என்பதை புரிந்து கொண்ட ஜோ பயத்துடன் மெதுவாக திரும்பினாள். அதே சமயம் ஜோவின் செல்போன் ரிங்டோன் சத்தமாக ஒலிக்க ஜோ ஒரு கணம் பயத்தில் ஐயோ என கத்தி விட்டாள். பிறகு அது செல்போன் ரிங்டோன் என்பதை புரிந்து கொண்டதும் ச என சலித்தபடி செல்போனை எடுத்து சோபாவில் இருந்து எழுந்து நடந்தாள். ரீனா ஜோவின் தோளில் உட்கார்ந்தபடி சென்றது. செல்போனை எடுத்த ஜோ யார் என பார்த்தாள். அது வின்சன் என காட்ட மகிழ்ச்சியாக பேச தொடங்கினாள். சிறிது நேரம் போன் பேசிவிட்டு வைத்த ஜோவிற்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எதுக்காக மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு இத்தனை தடவை கேட்டாரு என்று யோசித்து கொண்டே சோபாவில் உட்கார சென்ற ஜோ டேனி அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டாள். அதுவும் சோபாவிற்கு பின்னால் பார்த்து கொண்டிருந்தது மிரட்சியாக. ஜோ அதன் அருகில் சென்றாள். அப்போது ரீனாவும் கத்த தொடங்கியது. ஜோவிற்கு ஒன்று மட்டும் புரிந்தது. சோபாவுக்கு பின்னால்தான் ஏதோ இருக்கு என்று நினைத்தவள் சிறிதும் யோசிக்காமல் சோபாவிற்கு பின்னால் சென்றாள். ரீனா அவள் தோளிலிருந்து குதித்து டேனியின் அருகே சென்று உட்கார்ந்தது. அங்கே எதையும் காணாததால் சுற்றிலும் பார்வையை செலுத்திய ஜோவிற்கு எதுவுமே புலப்படவில்லை. எதுவுமே இல்லையே, பின்ன எதுக்கு இந்த 2 இப்படி பண்ணுது என நினைத்து கொண்டே டேனியிடமும் ரீனாவிடமும் பார்வையை செலுத்திய ஜோ அதிர்ச்சியானாள். அந்த இரண்டும் ஜோவின் முகத்தை பார்த்து கொண்டு அப்படியே அவள் பக்கத்தில் யாரோ நிற்பது போன்று ஜோவையும் அவள் பக்கத்தில் உள்ள பகுதியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன.